ஒரு மனிதன், ஒரு தேசத்தின் நம்பிக்கை. 1970களின் தொடக்கம். இலங்கை ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த காலம் அது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைந்து, நாளை என்ன என்ற கேள்வி ஒரு தேசத்தின் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் அரசாங்கத்தின் கஷ்டத்தினை ஒருவர் உணர்ந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு பதவியாளர் அல்ல, ஒரு சாதாரண வியாபாரி, ஆனால் அசாதாரணமான மனசுடன். அவர்தான் முகமது நலீம் ஹாஜியார். இலங்கை மண்ணில் பிறந்தவர், இலங்கை மக்களை நேசித்தவர், இந்த நாடு என் தாய் என்று உணர்ந்தவர். அரசாங்கத்திடம் அவர் கேட்டது ஒன்றுமே இல்லை. மாறாக அவர் தன் சொந்த வெளிநாட்டு நாணயத்தை, அந்த காலத்தில் கோடிகளுக்கு சமமான 1.5 மில்லியன் ரூபாயை தேசத்தின் நலனுக்காக அரசாங்கத்திடம் வழங்கினார். இது கடன் அல்ல, இது முதலீடல்ல, இது ஒப்பந்தமும் அல்ல. இது ஒரு குடிமகனின் தேசப்பற்று. இது பணத்தை விட உயர்ந்த மனசாட்சி. இந்த நாடு சிரமத்தில் இருக்கும்போது நான் மட்டும் செழிக்க முடியாது என்று நினைத்த அந்த மனம் இன்றும் ஒரு தலைமுறைக்கு பாடமாக நிற்கிறது. அவர் ஒரு முஸ்லிம், ஆனால் அவர் செய்த செயல் மதத்துக்குள் அடங்காத மனிதநேயம். அவர் வியாபாரி, ஆனால் அவர் சிந்தனை ஒரு தேசத் தலைவனின் உயரம். இன்றும் அந்த சம்பவம் நமக்கு சொல்லுவது ஒன்றே: பணம் பெரியதல்ல, தேசப்பற்று அதைவிட பெரியது. ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு நாட்டின் வரலாற்றையே ஒளியூட்ட முடியும். நலீம் ஹாஜியார் ஒரு பெயரல்ல, ஒரு பண்பாடு, ஒரு பாடம், ஒரு தேசத்தின் பெருமை.